ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி ஸ்டஃப்டு முள்ளங்கி சப்பாத்தி செய்யலாம். அதுக்கு முள்ளங்கி எடுத்து சீவிட்டு கிரேட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி இருக்கணும். இதை நம்ம மாவில் பிசைய போகிறோம். கோதுமை மாவில் உப்பு, ஓமம், ஏன்னா முள்ளங்கியில் கேஸ்ட்ரிக் ஆகலாம். ஸோ ஓமம் போட்டு, வேணும்னா நீங்கள் மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா போடலாம். வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அப்புறம் முள்ளங்கி எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு மாவாக பிசைஞ்சிடும். மாவாக பிசைஞ்சு நீங்கள் பூரியாக கூட செய்யலாம், இல்லை சப்பாத்தியாக கூட செய்யலாம். எப்படி நார்மல் சப்பாத்தி உருட்டு செய்கிறோமோ அப்படி தான் செய்ய போகிறோம். சேம் பூரி எப்படி செய்கிறோமோ அப்படி தான் செய்ய போகிறோம். மாவு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு முள்ளங்கி, கிரேட் பண்ண முள்ளங்கி இதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேவைப்பட்டால் தண்ணி ஊற்றுங்க. நீங்கள் வேணும்னா இதில் கொஞ்சம் ஆயில் கூட போடலாம், கடலை மாவு கூட போடலாம். 1 கப்பு இந்த மாதிரி இருக்கணும் மாவு. இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, குவிக்காக செஞ்சுக்கலாம். டெய்லியும் நார்மல் சப்பாத்தி செய்யாமல் இந்த மாதிரி ஸ்டஃப்டு சப்பாத்திஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது ஈஸியாக இருக்கும் ஸ்டஃப்டு சப்பாத்தி, ஏன்னா மாவுலேயே நீங்கள் பிசைஞ்சிடுறீங்க. ஸோ ஃபில்லிங் பண்ண வேணாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான டிஷ், ரொம்ப யம்மியான டிஷ். இது நீங்கள் வேணும்னா ஊறுகாய், தயிரோடு கூட சாப்பிட்லாம், இல்லை எதுனா கிரேவி செஞ்சு கூட சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்பாத்தி இல்லை பூரியாக நீங்கள் செய்யலாம். இது பாருங்கள், இது சப்பாத்தி ஆயிடுச்சு. சப்பாத்தி இது பூரியான்னு கூட நீங்கள் உருட்டிட்டு பூரியாக கடாயில் போட்டு எடுக்கலாம். முள்ளங்கி சப்பாத்தி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ரொம்ப யம்மியான டிஷ். சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது முள்ளங்கி பூரி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்தது கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். தேங்க்யூ.